இரண்டாம் உலகப் போரில் இத்தாலி சரணடைந்ததும் முசோலினி கொல்லப்பட்டதும் அப்போரின் போக்கை மாற்றின. பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய அந்நிகழ்வுகளுக்கு பிறகு நடந்தவற்றை பற்றி அறிவோம். முசோலினியின் முடிவை பார்த்த பின்னர் ஜெர்மனியின் நிலையை ஹிட்லர் உணரத் தொடங்கினார். ஜெனரல் ஐசனோவரின் தலைமையிலான நேச நாட்டு படைகள் பிரான்ஸ் நாட்டின் நார்மண்டியின் மீது படையெடுத்தன. ஜெர்மனி படைகள் மெதுவாக பின்னுக்கு தள்ளப்பட்டன. ஆனால் ஜெர்மனி படைகள் தொடர்ந்து எதிர்த்து போரிட்டதால் போர் ஓராண்டுக்கும் மேலாக நீடித்து இறுதியில் 1945 ஆண்டு மே மாதத்தில் முடிவுற்றது. ஹிட்லர் 1945 ஆண்டு ஏப்ரலில் தற்கொலை செய்து கொண்டார். 1944 ஆண்டிலிருந்து ரஷ்ய படைகள் கிழக்கு புறத்தில் ஜெர்மனியை தாக்கி கிழக்கு ஐரோப்பாவின் பெரும்பகுதியையும் போலந்தையும் கைப்பற்றியது. 1945 ஆண்டு பெர்லின் நகரின் சில பகுதிகளையும் ரஷ்ய படைகள் கைப்பற்றின. இதனால் போருக்கு பின்னர் ஜெர்மனி இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமான சில நிகழ்வுகள் பற்றி ஆராய்வோம். ஆசியா பசிபிக் பகுதிகளில் நடைபெற்ற போர் பற்றி இப்போது காணலாம். 1931 ஆண்டு ஜப்பானிய படைகள் மஞ்சூரியா மீது படையெடுத்தன. சீனா இதுகுறித்து பன்னாட்டு சங்கத்தில் முறையிட்டது. 1937 ஆண்டு ஜப்பான் சீனாவின் மீது படையெடுத்து அதன் பாரம்பரியமிக்க தலைநகரான பெய்ஜிங் நகரை முற்றுகையிட்டது. ஷாங்காயை சுற்றியிருந்த பகுதிகளும் அப்பகுதியின் தலைநகரான நான்சிங் நகரமும் அவ்வாண்டின் இறுதியில் கைப்பற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வரலாறு காணாத மனித படுகொலையை ஜப்பான் நான்கிங்கில் அரங்கேற்றியது. முத்து துறைமுகம் 1941 ஆண்டு டிசம்பரில் ஹவாயில் உள்ள அமெரிக்க கப்பற்படை தளமான முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் முன்னறிவிப்பின்றி பெருந்தாக்குதலை தொடுத்தன. அமெரிக்காவின் பசிபிக் கப்பற்படையை முடக்கிவிட்டால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுக்கும் போது எதிர்ப்பேதும் இருக்காது என ஜப்பான் நினைத்ததே இதற்கு காரணமாகும். இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஜப்பான் மீது போர் பிரகடனம் செய்தது. சீனாவும் பிரிட்டனும் அமெரிக்காவுடன் இணைந்தன. மிக முக்கியமாக இத்தாக்குதல் பெருமளவிலான வளங்களை கொண்டிருந்த அமெரிக்க நாட்டை நேச நாடுகளின் அணியில் இப்போரில் பங்கேற்க வைத்தது. தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பான் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் குவாம், பிலிப்பைன்ஸ், சாங்காய், சிங்கப்பூர், மலேயா, டச்சு கிழக்கிந்தியா, பர்மா ஆகிய அனைத்தும் ஜப்பானிடம் வீழ்ந்தன. பர்மா, மலேயா, சிங்கப்பூர், இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் கணிசமான எண்ணிக்கையில் சீனரும் இந்தியரும் வாழ்ந்து வந்தனர். பல இந்தியர்கள் பர்மாவிலிருந்து கால்நடையாகவே இந்திய எல்லையை வந்தடைந்தனர். இடையில் பெருந்துன்பங்களை எதிர்கொண்டனர். நோய் மற்றும் சோர்வு காரணமாக பலர் இறந்தனர். அந்நாடுகளிலேயே தங்கியவர்கள் ஜப்பானியரிடம் துயருற்றனர். மிட்வே போரும் குவாடல்கனால் போரும். மிட்வே போரில் அமெரிக்க கப்பற்படை ஜப்பானின் கப்பற்படையை தோற்கடித்தது. இது போரின் போக்கை நேச நாடுகளுக்கு சாதகமாக மாற்றியது. சாலமோன் தீவுகளில் உள்ள குவாடல்கனால் போரில் காலாட்படையும் கப்பற்படையும் இணைந்து தாக்குதலை மேற்கொண்டன. இப்போர் பல மாதங்கள் நீடித்தது. இவ்விரு போர்களுமே ஜப்பானுக்கு படுதோல்விகளாய் அமைந்தன. படிப்படியாக ஜப்பானியர் தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஹிரோஷிமா, நாகசாகி. ஜப்பானிய படைத்தளபதிகள் சரண்டைய மறுத்தபோது அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா நகர் மீது ஒரு அணுகுண்டை வீசியது. இதன் பின்னரும் ஜப்பானியர் சரண்டைய மறுத்ததால் மற்றொரு அணுகுண்டு நாகசாகியின் மீது வீசப்பட்டது. இறுதியாக ஜப்பான் ஆகஸ்ட் 15, 1945 ஆண்டு தங்களது சரண்டைதலை அறிவித்தபின் செப்டம்பர் 2, 1945 ஆண்டு முறையாக கையெழுத்திட்டதும் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. புதிய நிலவியல்சார் அரசியல் அதிகார அணிசேர்க்கை, வல்லரசுகள் தலைமையிலான அணிகளை கொண்ட உலகம் இரு துருவங்களானது. ஒரு அணி
கம்யூனிச எதிர்ப்பு கருத்துக்களை கொண்ட அமெரிக்காவால் தலைமையேற்கப்பட்டது. மற்றொரு அணிக்கு சோவியத் யூனியன் தலைமை தாங்கியது. கம்யூனிச நாடுகள், கம்யூனிசமல்லாத நாடுகள் என ஐரோப்பா இரண்டாக பிரிக்கப்பட்டது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் சோவியத் யூனியனும் பிரிட்டன் மற்றும் பிரான்சும் தங்களுக்கான அணு ஆயுதங்களை தயாரித்தெடுத்தனர். அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கண்டுபிடிக்கவும் உற்பத்தி செய்யவும் உலக நாடுகள் பெருமளவு தங்கள் வளங்களை செலவு செய்தன. பல நாடுகளில் இராணுவத்திற்கான செலவினங்கள் உச்சத்தை எட்டின. பல பன்னாட்டு முகமைகள், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, பன்னாட்டு நிதியம் போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. இவை பெரிய மற்றும் சிறிய நாடுகளுக்கு பொது இடமாக திகழ்ந்தது. இந்த காணொளியில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கிய நிகழ்வுகள். ஜெனரல் ஐசனரோவரின் தலைமையிலான நேச நாட்டு படைகளுக்கும் ஜெர்மானிய படைகளுக்கும் இடையே நடைபெற்ற ஓராண்டிற்கும் மேலாக நீடித்த போரில் ஜெர்மனி பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஹிட்லர் 1945 ஆண்டு ஏப்ரலில் தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் ஜெர்மனி இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. 1937 ஆண்டு ஜப்பான் சீனாவின் மீது படையெடுத்து அதன் தலைநகரான பெய்ஜிங் நகரையும் பின்பு நான்சிங் நகரமும் அவ்வாண்டின் இறுதியில் கைப்பற்றப்பட்டன. 1941 ஆண்டு டிசம்பரில் ஹவாயில் உள்ள அமெரிக்க கப்பற்படை தளமான முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் முன்னறிவிப்பின்றி பெருந்தாக்குதலை தொடுத்தன. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் குவாம், பிலிப்பைன்ஸ், தாங்காங், சிங்கப்பூர், மலேயா, டச்சு கிழக்கிந்தியா, பர்மா ஆகிய அனைத்தும் ஜப்பானிடம் வீழ்ந்தன. மிட்வே போரிலும் குவாடல்கனால் போரிலும் ஜப்பான் அமெரிக்காவின் கப்பற்படையிடம் தோல்வி கண்டது. ஜப்பானிய படைத்தளபதிகள் சரண்டைய மறுத்தபோது ஜப்பானின் ஹிரோஷிமா, நாகசாக்கி ஆகிய நகரங்களின் மீது அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசி இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. கம்யூனிச நாடுகள், கம்யூனிசமல்லாத நாடுகள் என ஐரோப்பா இரண்டாக பிரிக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, பன்னாட்டு நிதியம், இன்டர்நேஷனல் மோனிட்டரி ஃபண்ட் போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டன.